ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆற்றுலேயே இருக்கிற கறிகாவை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்கோ. இப்போது குக் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் எடுத்து முடிச்சுட்டு ரெடியாக நான் போடுறேன். இது எப்படி பண்ணுறதுன்றத ஜஸ்ட் ஒரு ரீகேப் சொல்கிறேன் பார்த்துக்கோ. உங்கள் வெஜ் பிரியாணி எல்லாருக்கும் தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். எப்படின்னாக்க, குக்கரில் எண்ணெய் விட்டுண்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா புளிப்புக்கு தேவையான தக்காளி 2 தக்காளி போட்டு, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, அதை கொத்தமல்லி இதை மிக்சியில் அரைச்சி போட்டு நல்லா பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா என்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பலாக்கொட்டை தான் இருந்தது. அதை வச்சு தான் நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்கோ. வதக்கி நல்லா அந்த காயெல்லாம் ஓரளவு ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறமா 1 கப்பு தயிர் விட்டு நல்லா வதங்கட்டும். தயிர் எதுக்கு விடுறோன்னா எல்லாருக்குமே தெரியும். தயிர் விட்டோம்னா சாதம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்கும். அதுக்காக தயிர் விட்டு நல்லா கலந்து விடுங்கோ. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ 1 கப்பு அரிசினா 2.5 கப்பு தண்ணி, அந்த ரேஷியோ தான். நான் நார்மலாக ஆற்றுல நான் வாங்கின அரிசியை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். இப்போது என்கிட்ட நார்மல் ரைஸ் இருந்ததுனால நான் நார்மல் ரைஸில் பண்ணியிருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்து தண்ணியை விட்டு நல்லா கொதித்து வந்ததும் உப்பையும் போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு கரம் மசாலா, தனியா பொடி, தனி மிளகாத்தூள் இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்கோ. என்ன அரிசி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் 3 விசில் விட்டேன். 3 விசில் விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் திறந்து அப்படியே மூடி வச்சு பாருங்கோ. ஆறுனதுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறம் திறந்துடலாம். நல்லா பொலன்னு இருக்கும் பிரியாணி. இதை நீங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, அப்பளம், சிப்ஸ், வடகம் இது எது தொட்டுண்டாலும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.